உனக்கு லெஃப்ட் சைடுல ஆரஞ்சு கலர் சுடிதார் போட்ட ஒரு பொண்ணு ஃபோன் பேசுற மாதிரி நம்மளையே பாக்குறாளான்னு பாரு. எதுக்கு? அங்க பார்த்து சொல்லு. பாக்குறாளா? அவ ஏதோ போன் பேசிட்டு இருக்கிறா, நீ போய் என்ன பார்த்துட்டு இருக்கான்னு. நானும் காலையில இருந்து அவளை பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம போற ஒவ்வொரு இடத்துக்கும் அவளும் வந்துகிட்டு இருக்கா. நம்மளே இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. இப்ப பாரு, இங்கேயும் வந்திருக்கா. சம்திங் இஸ் ராங் குட்டி. குட்டி, உனக்கு அவளை ஏற்கனவே தெரியுமா? ஒன்னதான் கேட்டேன், தெரியுமா? அவளை முன்ன பார்த்ததுல என்னைய போய் தெரியுமான்னு கேட்குற. அவ யாரோ என்னோ 1000 பேருங்க வர்றாங்க போறாங்க. இதெல்லாம் ஏதாவது கோஇன்சிடென்ட்டா இருக்க போகுது. கோஇன்சிடென்ட்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு ஓகே, நம்ம போற எல்லா இடத்துக்குமா வருவா? சந்தியா, எதுக்கு வீணா நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற? பொது இடம்னா 4 பேர் போவாங்க வருவாங்க. அதுக்காக இதெல்லாம் போய் ஏன் வரீங்கன்னு கேட்க முடியுமா? பாத்தியா, எங்க போனானே தெரியல, ஆளவே காணும். இதுக்கு போய் நீ டென்ஷன் ஆயிட்டு. வேணாம், என்ன ஒண்ணு பண்ணிடாது, என் வாழ்க்கையை நாசமாக்கிடாது. ஓய், ஒன்றும் பண்ணாம இருக்கிறதுக்கா ஐஸ்கிரீம்ல போதை மருந்து கலந்தோம்? வேணா, என்ன ஒண்ணு பண்ணிடாது, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், என்ன ஒண்ணு பண்ணிடாது. நானும் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. வேணும் ப்ளீஸ், என்ன ஒண்ணும் பண்ணிடாது, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். வேணும் ப்ளீஸ், என்ன விட்டுடு. வேணும், நீ வேணும். ப்ளீஸ், என்ன ஒண்ணு செஞ்சிடாது, என்ன விட்டுடு. ப்ளீஸ், என்ன விட்டுடு. நீ முச்ச குட்டி வேணும்டா, என் சொல்ல பட்டு குட்டி. என்ன விடு. சரி, என்ன சாப்பிடலாம்? ஏய், ஒண்ணுதான், என்ன சாப்பிடலாம்? உன் இஷ்டம், எது வேணாலும் ஆர்டர் பண்ண. நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். சரி. பரத், ஏய், எதுக்கிட்ட என்ன ஃபாலோ பண்ற? ஓ, பரவாயில்லையே, என்ன ஞாபகம் வச்சிருக்க? என் வாழ்க்கையை பாழாக்கிட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கியா? இத பார், போலீஸை ஏமாத்தலாம், ஆனா என் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது.
போலீஸ்க்கு சொல்லி போலீஸுக்கு நியூஸ் கொடுத்து என் ரெஸ்டாரண்ட்டை ரைடு பண்ண வச்சது நீதானா? இந்த பார், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியா? கூட வந்திருக்காளே உன் பொண்டாட்டி, அவகிட்ட உன் யோகியதைய சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நீ அவ்வளவுதான். என்னடி மிரட்டி பார்க்குறியா? அப்படிதான் வச்சுக்கோ. ஏன் ஓ, என்ன யோசிக்கிற? முடிஞ்சாச்சே. கண்ணன், 11 மணிக்கு தான் ஹியரிங்னு லாயர் சொல்லியிருக்காரு. நாம 10:30 மணிக்கெல்லாம் கோர்ட்ல இருக்கணும். ஆமா, அந்த வசந்திக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தீங்களா? எதுவும் வேணாம்னு சொல்லிட்டாங்க சார். சரி, போய் 2 இட்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட கொடு. கோர்ட்ல மயங்கி விழுந்த போறா, அப்புறம் நமக்கு தான் தலைவலி. அந்த வசந்தியோட கேஸ் இன்னைக்கு தானே ஹியரிங்? ஆமா சார். கோர்ட்ல போலீஸ்காரங்க அடிச்சாங்க உதைச்சாங்கன்னு ஏதாவது சொன்னா குடும்பத்தோட கொண்டுருவன் மிரட்டி கூட்டு போங்க. ஏற்கனவே அப்படிதான் சார் சொல்லி வச்சிருக்கேன். சார், பிரபாகர் சார், இந்த டெரரிஸ்ட் வசந்தியை கோர்ட்டுக்கு எந்த வழியா கூட்டு போறீங்க? வழக்கமா போற அரங்கநாதன் சபை வழியா தான் சார். ஓ, என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? அவன் என்ன சாதாரண பிட் பாக்கெட் கேஸா? எவ்வளவு பெரிய டெரரிஸ்ட்! அவங்களோட ஆட்கள் யாராவது அந்த வழியா வந்து நம்மளை அட்டாக் பண்ணி அவளை காப்பாத்திட்டு போறதுக்கா? முட்டாள். சாரி சார். நீ ஒன்று பண்ணு, அவளை துரசாம் பிடிச்ச வழியா கூட்டு போ. அப்புறம் கூட்டு போறவரில் நம்ம டிரைவரு கூட அந்த வழியா தான் கூட்டு போறோம்னு தெரியக்கூடாது. புரியுதா? ஓகே சார். நீ கிளம்பு. நீங்க போல இன்னும்? சார், ஃபைல்ல சைன். ஓ, சாரி 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 சாரி. இந்தாங்க. தேங்க்யூ சார். வெல்கம். டேக் லீவ் சார். Mr. Chinadura, this is bloody nonsense. Sheer nonsense. I don't believe this. ஒரு டெரரிஸ்ட் தப்பிச்சு போயாச்சுன்னு சொல்லி இவ்வளவு கூலா சொல்றீங்க? அதுவும் அந்த டெரரிஸ்ட் உங்களை ஷூட் பண்ண வந்தவங்க. What is this? What's happening? என்ன கான்வாய் பந்தோபஸ்த், என்ன செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ், what pre-planning? bunch of fools மாதிரி இன்காம்பிடென்ட்டா சார் தப்பிச்சிட்டான்னு சொல்லி இவ்வளவு கூலா வந்து சொல்றீங்களே. டிபார்ட்மெண்ட் மான என்ன ஆகுறது? பிரஸுக்கு என்ன சொல்றது? கவர்மெண்ட்டுக்கு என்ன பதில் சொல்றது? இப்போ நீங்க தலை குனிஞ்சு நிக்கிறதால என்ன பிரயோஜனம்? கம் ஆன், ஸ்பீக் அவுட். இப்போ டிபார்ட்மெண்டே தலை குனிஞ்சு நிக்குது. டெல் மீ சின்னதுரை, டெல் மீ, கிவ் மீ an explanation. சார், தீவிரவாதிங்க எப்படி அவளை தப்பிக்க வைக்க முயற்சி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் கோர்ட்டுக்கு கூட்டு போற ரூட்டை மாத்தி சொன்னேன் சார். What do you mean? ஆமாம் சார், அரங்கநாதன் சபை வழியாக தான் வழக்கமாக எல்லாரையும் கூட்டு போவோம். இந்த முறை ரூட்டை மாற்றி துர்சாம் பிரிட்ஜ் வழியாக கூட்டு போக சொன்னேன் சார். சார், இந்த விஷயம் பேசும்போது நானும் இன்ஸ்பெக்டர் பிரபாகரன் மட்டும்தான் சார் இருந்தோம். அது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சு? Then how did it happen? Then how did it happen? Come on, tell me. எப்படி நடந்தது? சார், இப்போதான் சார் எனக்கு ஞாபகம் வருது. அப்போ நானும் பிரபாகர் இதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது டிசிபி ரேகாவும் அங்கே இருந்தாங்க சார்.
மீ சார், அப்படின்னா டெரரிஸ்டுக்கு நான் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன்னு சொல்றீங்களா சார்? That's just not right, sir. How could I possibly do something like? ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? நீங்க தான் இதை பண்ணீங்க, நான் சொல்லவே இல்லை. என்ன சார் நீங்க சத்தம் போடுறத பார்த்தா உங்க தங்கச்சியை காப்பாற்றுறதுக்கு நீங்க ஏதோ டிராமா பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆமா சார். சார், இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது சார். ஏன் மேல பழி போடணுன்றதுக்காக என்ன அங்க வெயிட் பண்ண வச்சு இன்ஸ்பெக்டருக்கு அவர் யூஸ் பண்ண போற ரூட்டை சொன்னார் சார். எனக்கு அங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சார். இவன் என்ன வெயிட் பண்ண வச்சார் சார். இன்ஃபர்மேஷனை டெரரிஸ்டுக்கு கொடுத்துட்டு கடைசியில் நான் தான் கொடுத்தேன்னு பழி போடுறதுக்காக இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க சார். என்ன அவ கொல்ல வந்தாங்கிறது டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரிஞ்ச விஷயம். என்ன கொல்ல வந்தவளை தப்பிக்க வைக்க நான் பைத்தியமா? சார், அதே வசந்தி என்ன கொல்ல வந்தான்றது எல்லாருக்கும் தெரியும் சார். கொல்ல வந்தா ஆனா கொல்லுலியே. மிஸ்டர் சின்னதுரை, that's enough. சாரி சார். வெரி பேட் பிராக்டிஸ். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மேல ப்ளேம் பண்றதே பழக்கமா போச்சு. டெரரிஸ்ட் எப்ப பிடிக்க போறீங்க, என்ன பண்ண போறீங்க, என்ன பிளான் ஆஃப் ஆக்ஷன், அது முதல்ல செய்யுங்க. You all go. Sir, we do our best, sir. குட்டி 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 எங்க இருக்க? என்ன குட்டி சந்தியா? குட்டி இங்க பாரு. ஏய், ஏன் பதட்டம்? இங்க பாரு. இந்த பொண்ணு தானே நேத்து நம்ம ரெஸ்டாரண்ட்ல பார்த்தோம். அதுக்குள்ள எப்படி கொலை செஞ்சிருப்பாங்க? ஏய், எனக்கு எப்படி தெரியும்? நேத்து நானும் நீ ஒன்னா தானே சுத்திட்டு இருந்தோம். நான் சொல்லல, இது வேற ஏதாவது இருக்கும். அந்த பொண்ணு ஏதாவது பிரார்த்தனை ஏதாவது இருக்கும். அதனால அப்படி மர்டர் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல குட்டி, சந்தியா, பேப்பர்ல இந்த மாதிரி 1000 நியூஸ் இருக்கும். இதுக்கெல்லாம் போட்டு நாம ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அதுக்கு இல்லப்பா, இந்த மாதிரி நியூஸ் 1000 வருது, அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த பொண்ணு நேத்து நம்ம கண்ணெதிரில பார்த்துட்டு இன்னைக்கு இந்த பேப்பர்ல. சந்தியா, இந்த பொண்ணுக்காக நாம ரெண்டு காலம் கத்தனை சண்டை பண்ணுவான். போமா, முதல்ல போய் காஃபி எடுத்துட்டு வா. இல்ல குட்டி, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு. சரி விடு, இதுக்காக நீ ஃபுல்லா ஃபீல் பண்ணிட்டு இருப்பியா? போமா, போய் காஃபி எடுத்துட்டு வா. போமா. நாளை ரேகா ஐபிஎஸ்ஸில் காணத் தவறாதீர்கள்.